பீகார் தலைநகரம் பாட்னாவில் நடந்த வாக்குரிமை பேரணியில் பங்கேற்று ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவோடு இணைந்து தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இந்தியா கூட்டணிக்கான வலிமையை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பறைசாற்றியிருக்கிறார். நம்முடைய முதல்வர் பீகாரில் ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. அது வழிநடுகவே அந்த ஒரு வரவேற்புமே இருந்துச்சு முதல்வர் அவர்களுக்கு. அவங்க சொல்ல ஒவ்வொரு பேச்சையும் சொல்ல அந்த மக்கள் அன்போடு ஏற்றுறாங்க. இதில் என்ன விளங்குது அப்படின்னு சொன்னால், மாநில கட்சிகள் பலவற்றை பாரதிய ஜனதா கட்சி வெற்றிகரமாக டீஸ்டேபிளைஸ் பண்ணியிருக்கு. அதாவது பாஜக அல்லாத ஆளக்கூடிய மாநில கட்சிகளை வெற்றிகரமாக டீஸ்டேபிளைஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இங்கே தான் டீஸ்டேபிளைஸ் பண்ணதுலேயும் தோற்றதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழக அரசு வெற்றிகரமாக வளர்ந்துருக்கிறது பல்வேறு கோணங்களில். தேசிய அளவில் அந்த இயக்கத்திற்கு ஒரு பெரும் வலுவை சேர்த்துருக்குது அப்படின்னு கே.சி. வேணுகோபால் கூட போட்டிருந்தார். பீகாரில் ஒரு தலையாய பிரச்சனையாக இன்றைக்கி அது மாறி இருக்கா? இல்லை, அதாவது உண்மையிலே யதார்த்தமாக சொல்வதாக இருந்தால், இப்போ அந்த 65 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதில் கண்டிப்பாக அதில் ஒரு எனக்கு என்னுடைய கணக்கின்படி அதில் ஒரு ஒரு நாண்டில் ஒரு பகுதிக்கு என்ன வாக்கு என்ன விஷயம்னே புரியாமல் இருக்கக்கூடிய பாமரர்களாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் தலைவர் ராகுல் காந்தி எடுத்து சென்ற இந்த பிரச்சாரம் என்னவா இருந்து நேற்று பேசினார். நம்ம முதல்வர் பேசினதுக்கு பிறகு ராகுல் காந்தி பேசும்போது ரொம்ப கரெக்டாக சொன்னார். இது வாக்கு திருட்டு என்பது ஒரு தேர்தலுக்கான பிரச்சாரம் அல்ல, மாறாக நாங்கள் பலமுறை சொல்லி வரக்கூடிய கான்ஸ்டியூஷன் எடுத்து காட்டினார். கான்ஸ்டியூஷன் இப்படி எடுத்து காட்டி சொன்னார், இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பில்லர்ஸையும் எப்படி அவங்க சிதைக்கிறாங்களோ அது மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்று ஊர்ஜிதம் செய்யப்பட்ட அரசமைப்பு சட்டத்தில் உறுதி செய்யப்பட்ட ஒரு உரிமையை பறிக்கிறார்கள் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தின் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு தாக்குதலை கண்டித்து நமக்கு நம்முடைய இன்னொரு மாநிலத்தினுடைய முதல்வர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிரச்சாரம் வலுப்பெறுகிறது. அப்போ நம்ம கரெக்டான ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறோம். அப்போ அந்த மக்களுக்கு என்ன இருக்குது, பொதுவான அந்த மக்களுக்கு என்ன இருக்குதுன்னா, வாக்களிக்கவில்லை என்பதற்காக நம்மளை இந்தியரே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் அந்த மக்களுடைய உள்ளத்தில் இருந்துச்சு. அதை வெளிக்கொண்டு வர்றாங்க. ஒரு பொய்யான கட்டமைப்பின் பேரில் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. அது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மேடையை போட்டு இந்த மாதிரி எப்படியெல்லாம் இந்த மாதிரி வாக்குகள் களவாடப்பட்டதுன்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார். ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒன்று நடத்தி காட்டினார். அது பொய்ங்கிறதுக்கு அதோட அடிப்படை ஆதாரங்கள் அவங்க எடுத்தது சிஎஸ்டிஎஸ்லேருந்து அவங்க எடுத்திருந்தாங்க. சஞ்சய்குமார் அவர்கள் அதை கொடுத்திருந்தார். அவர் ட்வீட்லேருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சுது. இப்போ அவரே அந்த தரவுகள் அத்தனையும் பொய்யானது, நாங்கள் தவறாக அதை அப்லோட் பண்ணிட்டோன்னு அவர் மன்னிப்பு கேட்டுட்டார், பகிரங்க மன்னிப்பு கேட்டுட்டார். அந்த ட்வீட்டையும் நீக்கிவிட்டார். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதையே இன்னும் அந்த பொய்யை மேலும் மேலும் சொல்லிக்கொண்டே இருப்பதால் அது உண்மையாகிவிடும் என்ற எந்த எண்ணத்தில் அவங்க இந்த யாத்திரையை நடத்துகிறாங்க என்றால், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் எந்த அடிப்படை ஆதாரமோ அதையும் மீறி சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தை பற்றி கேள்வி கேட்கும்போது பாரதிய ஜனதா கட்சி ஏன் குறுக்கில் வரணும்? காங்கிரஸ் கட்சிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் தான் பிரச்சனை. அவங்க தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் மேலே வழக்கு போடுவோம், கேஸ் போடுவோம். நீங்கள் எதுக்கு சார் உள்ளே வரீங்க? நீங்களும் நான் எப்படி கேட்கலாம்ல? இருங்க சார் நான் முடிச்சிடுறேன் சார். இருங்க சார் நீங்களும் கேட்கலாம்ல. 65 லட்சம் வாக்காளர்கள் காணா போச்சா இல்லையா? கோர்ட் இதை தானே கேட்டது. கோர்ட்டுக்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்பீங்களா? நீங்கள் பாகிஸ்தானுக்கு வேலை போயிட்டீங்க, பங்களாதேஷ்க்கு வேலை போயிட்டீங்க, அமெரிக்காவில் வேலை போயிட்டீங்க, கோர்ட்டில் இதே பதில நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை அஃபிடவிட் தாக்கல் லட்சம் பேர் எங்க போயிட்டாங்கன்னு லிஸ்ட் கொடுத்தாச்சு சார். லிஸ்ட் கொடுத்தாச்சு கோர்ட்ல. பீகார்ல 65 லட்சம் பேர் காணோம் சார். அது முடிச்சு அதுக்கு அப்புறம் அமெரிக்கா கொடுத்தாச்சு சார். நீ எந்த உலகத்துல இருக்கீங்க? என்ன சொன்னீங்கன்னா இது சதி. இன்னொன்னு சொல்றேங்க, வெளிப்படையா பேசுறேன். நீங்க சொல்ற அளவுக்கு ராகுல் காந்தி அவ்வளவு புத்தி கூர்மையால அரசியல் பண்ணலங்க. எளிமையான எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு சுலபமான அரசியல் தான் பண்றாரு. சதின்றீங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அவர் ஏங்க ஆட்சியை கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு? இப்ப கூட மக்களா போய் தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு புறத்தில் தமிழ்நாட்டில் வேறொரு விவாதமும் நடந்து கொண்டிருக்கிறது. அஇஅதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழிநடத்துகிறது என்று திருமாவளவன் அவர்கள் சொல்ல, அப்படி வழிநடத்தினால் அதில் என்ன தவறு, அவர்கள் ஆலோசனையை கேட்பது வரவேற்கத்தக்கதுதானே என்று திரு எல் முருகன் ஒன்றிய இணையமைச்சர் அதற்கு பதில் சொல்ல வாத பிரதிவாதம் நடக்கிறது. ஆர்எஸ்எஸ் நாடு முழுக்க எதுக்கு வழிகாட்டி இருக்குதுன்றதை பற்றி எங்களுக்கு பல கேள்விகள் இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க நடந்திருக்கக்கூடிய பல்வேறு கலவரங்களில் ஆர்எஸ்எஸ் யாருக்கு என்னென்ன வழிகாட்டி இந்த நாட்டை சீரழித்திருக்கிறது என்பதை பற்றி நமக்கு தெளிவான பார்வை இருக்கிறது. ஆனால் முருகன் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறார்னா, அவர் சாவர்கர் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் சாவர்கரை பற்றியெல்லாம் அவர் பேசுகிறார். இந்து மகா சபை தலைவர் அவரை நாங்கள் அப்படி கொண்டாடணும்னு பேசியிருக்கிறாரு. அது போக சுதந்திர தினத்தன்றைக்கு ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பிரதமர் பெருமையாக பேசியிருக்கிறாரு சொல்கிறாரு.
மோடி வந்து ஆர்எஸ்எஸை பெருமையாக தான் பேச முடியும். ஆனால் நீங்களும் நானும் இந்த குடிமக்களுமோ வந்து இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை உயர்த்தி பிடிப்பவர்களோ ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பெருமையாக பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என்பதுதான் உண்மை. ஆர்எஸ்எஸ்க்கு இங்கே ஓட்டும் கிடையாது, பிரச்சாரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால தான் அதிமுக அண்ணா வழியில் தான் அரசியல் பண்ணாங்க. ஆர்எஸ்எஸ் எல்லாம் என்றைக்கும் சேர்த்துக்கல. விஜய் போட்ட ஒரு பந்தை வந்து தேவையில்லாமல் ஆளாளுக்கு ஆடி ஆர்எஸ்எஸ்க்கு வந்து இப்போ பதில் சொல்லணுன்றாங்க. ஆர்எஸ்எஸ் எங்கே இருக்குது? பிஜேபி நிதின் கட்காரியே ஆர்எஸ்எஸ் வேற பிஜேபி வேறன்னு அந்நியப்படுத்தினார் ஓட்டு இல்லைன்ட்டுன்னு. அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் எதுக்கு எல்முருகன் பேசுறார்? பாவம் எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊராக போய் மக்கள் பிரச்சனை போட்டு ஓட்டு சேகரிக்கணும்னு பார்க்குறாங்க. இவங்க எதனா ஆர்எஸ்எஸ் ஈஆர்எஸ்எஸ் அதிமுக இல்லை பிஜேபின்னா வரதும் போயிடும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.